ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வெயில் காலத்தில் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிறது நம்மளுக்கு ஹெச்எஃப் மாடுகளை பராமரிக்கிறது தான். நான் நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இழப்பு வாங்குறதோட மட்டும் நிற்காதுங்க. செனை நிற்காமல் போகிறது. எவ்வளோ விலை கொடுத்து நம்ம ஊசி போட்டாலும் அந்த ஊசி செனை நிற்காமல் போயிடும், கண்ணை வெளியே தள்ளிடும் டாக்டர் ஒவ்வொன்றும் சொல்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு கம்பல்சரி 5 தடவை நம்ம ஃபாகர் போடுறது போக தனியாக தண்ணியும் ஊற்றி விடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அந்த ஊஃபர் மிஷின் வச்சு எல்லாத்தையுமே கழுவி விட்டுடலாம் அப்படின்னு கண்ணுக்குட்டிக மாடு எல்லாத்து மேலேயுமே தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி விட்டாச்சு. கீழேயும் பார்த்திங்கன்னா கட்டுத்தாரையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. செவலை பார்த்திங்கன்னா நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். அது இப்போ 6 to 7 லிட்டர் வருதுங்க. கண்ணுக்குட்டி குடிச்சதுன்னா நம்ம கண்ணுக்குட்டிக்கு ஒரு 1.5 லிட்டர் 2லேருந்து 1.5 லிட்டருக்குள்ளே விடுவோம். அது போக நம்மளுக்கு ஒரு 5 லிட்டர் தங்குங்க. இப்போ தான் ஃபீட் எடுக்கவே ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு கர்ப்பப்பையில் அந்த நஞ்சு கைவிட்டு எடுத்ததுனால அது கொஞ்சம் வலியாக புண்ணாக இருக்கும் இல்லையா, அது அந்த தீட்டமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக தான் ப்ளீடிங் வந்துட்டுருக்கு. அதுக்கு நாங்கள் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அது நம்மளுக்கு கொஞ்சம் உள்ள புண்ணெல்லாம் ஆறி ரெடி ஆகிறதுக்கே டைம் எடுக்குங்கிறதுனால இப்போ தான் ஃபீட் எடுக்க ஆரம்பித்து கொஞ்சம் பால் வந்துட்டுருக்குதுங்க. கறக்கிறது மட்டும்தான் ரிஸ்க்கு. அது பார்த்திங்கன்னா எங்கள் தம்பி மாமா மட்டும்தான் கறப்பாங்க. வேறு யாரும் நம்மளாம் கறக்கவே முடியாது. காம்பு அவ்வளோ டைட்டான இதில் இருக்குது. அதனால் இப்போ வாஷ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மாட்டுக்கும் அங்கே பாருங்கள் சாணி இதெல்லாம் எருவுது. வெயில் தாங்காத ஒவ்வொரு மாடு எருவும் செய்யுது. அதனால் எல்லாம் க்ளீனாக கழுவுறதுன்னா இந்த மிஷின் வச்சு கழுவுனோம்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மிஷின் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரையாக இருந்தது, ஹெச்எஃப் மாடு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை ஒரு மாட்டு பண்ணிக்கு. இதில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது நிறையா. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுவாங்க பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கார் வாஷ் எல்லாமே பண்ணிக்கலாம் நம்ம. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் செவலை மாடு மில்கிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. செவலை மாடு மில்கிங் வீடியோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், தம்பி செவலை மாடு கறக்கிறத. அப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருக்கிறது மில்கிங் வீடியோ போடுங்க, கயல் அப்டேட் போடுங்க. இதுதான் ரெக்வஸ்டிங்காக வந்துகிட்டே இருக்குது. கயலோட அப்டேட் பார்த்திங்கன்னா நாங்களும் இப்போது அப்போன்னு தான் சொல்கிறோம். ஆனால் மடி பார்த்திங்கன்னா இன்னும் சுருக்கம் இருக்குது. மடி சுருக்கமே இல்லாமல் எல்லா காம்பும் நல்லா விற்றுன்னு வர்றப்ப தான் பால் மடியில் சுரந்து காம்புலேருந்து பால் வரணும். அப்போ தான் அப்போவோ கண்ணு போடுறதுன்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும். இப்போதைக்கு கையில் அந்த ஸ்டேஜில் இல்லை. மடி இன்னும் சுருக்கம் இருக்குது. 10 days இல்லை 20 days கூட ஆகலாங்க. நாங்களும் அதை எப்போன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அறையும் தளர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அறை பார்த்திங்கன்னா தளர்ந்துருக்கு, பட் ரொம்ப இல்லை. கடவுளோட புண்ணியம், கடைசி நேரத்தில் என்ன மிராக்கிள் வேணாலும் நடக்கலாம். குப்பை அள்ளுறவங்க இன்றைக்கி வரலிங்க. 4 லோடு அள்ளிட்டு போயிருக்காங்க 2 நாளாக. லேடிஸ் தான் அள்ளுறாங்க, அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் அள்ள முடியும். வெளியே பார்த்திங்கன்னா அந்த பில்லுக்கு போர் போட்டாச்சு. இப்போ இது யூஸ் பண்ணல. அந்த இடத்துல 2 போர் போட்டிருக்குறோம், பெரிய பெரிய போர். அந்த செடி இருக்கிறனால மறைச்சிருச்சு. 2 போர் போட்டிருக்கோம். அதில் பொன்னிப்பில்லு தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 38 மாடு நல்லா சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா, அது நல்லா சாப்பிட்ற ஸ்டேஜில் அப்புறம் இந்த பொன்னிப்பில்லு போட்டுட்டோம். சரி, அது கொஞ்சம் அதிகமாக ஃபீட் எடுக்கட்டும், வெயிலுக்கு சாப்பிடாது இருந்தாலும் மாடு ரொம்பவுமே மெலிஞ்சிட்டு போகுது அப்படின்ட்டு பொன்னிப்பில்லையவே போட்டுடலான்னு சொல்லி அதுதாங்க போட்டுட்ருக்குறோம். நம்ம கட்டுத்தரை எப்போவுமே கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். மாடுகளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். மடி நோய் வராது. இதெல்லாமே நம்ம ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஆள் போட்டோ இல்லை நம்மளால் முடிஞ்சோ பக்காவாக அதை பண்ணினோம்னா தாங்க நம்மளுக்கு அதில் பெனிஃபிட் இருக்குது. கண்ணுக்குட்டிகளுக்கு எல்லாத்துக்குமே கூலிங் படுத்தி விட்டோம்னா அதுகளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அவ்வளோ சுகமாக இருக்குது. அப்படியே அசையாமலே நிற்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் கேன் சொசைட்டியில் ஊற்றுறது. இதில் பாதி இருக்குது, முக்கால்வாசிக்கு இருக்குது. இதில் பாதி இருக்குது. அது போக செவலை கையில் கறந்து வச்சது அந்த மிஷின் மேலே வச்சுருக்குறாங்க. அது கையில் தான் கறப்ப, அதுக்கு மிஷின் போட முடியாது அப்படிங்கிறதுனால அது மிஷின் மேலே வச்சுருக்குறாங்க பாருங்க கறந்து. இப்போதைக்கு பால் நம்மக்கிட்ட 60லேருந்து 70 போனது இப்போ 50 வரதே பெரிய விஷயமா ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி இருக்குது. வெயில் அந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ பாங்காக பராமரித்தாலும் அது கொஞ்சம் ரிஸ்க்கான இதில் தான் போயிட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், 75,000 போட்டு ஃபஸ்ட் டைம் நான் ஹெச்எஃப் மாடு வாங்கியிருக்கேன், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு. தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹெச்எஃப் மாட்டை பொறுத்த வரைக்கும் 75,000 இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல பால் வருதா,
வேறு எதுவும் தொந்தரவு இல்லாமல் 2 பல் 4 பல் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு மாடு செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ராஜாவா இல்லை ஹெச்எஃப் மாடு வச்சுருந்தீங்கன்னா என்ன அதுக்கு தீனி வந்து நல்லா போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ புது மாடெல்லாம் நம்ம 95,000க்கு வாங்கினதுக்கு அது மோசம் இல்லைங்க. இனி அடுத்த இதுக்கு அது நல்லாயிரும். பாலெல்லாம் இருக்குது, 10லேருந்து 11 லிட்டர் இருக்குது, செனையும் ஆயிடுச்சு. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ மத்தியான டைம் இந்த வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். மதியானம் 2 மணிக்கு ஃபீடெல்லாம் வச்சுட்டு அப்போவும் ஒரு தடவை தண்ணியெல்லாம் பிடிச்சி விட்டோம். ஏன்னா ரொம்ப கெஸ்ஸுன்ட்டே இருக்குது, சாப்பிடவே மாட்டேங்குதுன்னு மத்தியானமும் ஒரு தடவை தண்ணி பிடிச்சி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுத்தாரையில் காலையில் வந்து டாக்டர் வந்து செக் பண்ணாங்க எந்த மாடெல்லாம் சனையாக இருக்குன்னு. இப்போ தீனு சாப்பிட்ருக்கிற மாடு செனை, கருப்பி செனை, கருப்பியோட தங்கச்சி செனை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பியோட அம்மா வந்து 3 டைம் ஊசி போட்டு சனையே நிற்கலிங்க. அதனால் வந்து டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா க்ளீன் பண்ணும் கர்ப்பப்பையை, மாதிரி வர மாதிரி இருக்குது, அது க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ கட்டுத்தரையில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 4 வந்து கன்ஃபார்மில் இருக்குது. கையில் தவிர 4 வந்து கன்ஃபார்மில் இருக்குது. கண்ணு போட்டுரு, இது ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. புது மாடு ஒன்று, கருப்பி ஒன்று, கருப்பியோட தங்கச்சி ஒன்று, அப்புறம் அந்த குட்டி கிடாரி ஒன்று. இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ப்ரொவிகால் ஃபோர்ட்டை பற்றி. தயவுசெய்து உங்களுக்கு வந்து விட்டமின் சத்தெல்லாம் குறைபாடாக இருக்குது, அப்படி மாடு ரொம்ப இதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 5 லிட்டர் வாங்குறதுக்கு 20 லிட்டர்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 800-900 டிஃப்ரென்ஸ் வருது. நீங்கள் பெரிய பண்ணை வச்சுருந்தீங்கன்னா மட்டும் இது யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது தான். சின்ன இதுகளுக்கு வந்து தேவையில்லை, நம்ம 5 லிட்டரே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மாட்டு பண்ணை இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். செவலையோட மில்கிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. செவலையோட மில்கிங் வீடியோ தான். செவலை வந்து இப்போ அந்த காம்பில் புண்ணு இருக்கிறதுனால எட்டி ஒரே உதச்சிருங்க. அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணிடுறோன்னா படியில் 1 லிட்டர் பொடியில் வந்து கறந்து பக்கத்தில் போசி வச்சு ஊற்றிடுவோம். அப்படியே ஒட்டுக்கா வச்சு போசி வச்சு ஊற்றினோம்னா எப்போ வேணாலும் தூக்கி விசிற மாதிரி தான் இருக்குது. அதனால வந்து நாங்கள் இப்படி பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும்ல அப்படின்ட்டு. காம்பு வந்து பார்த்திங்கன்னா இது வையக்காம்புங்க, அதனாலேயே கறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என் ஹஸ்பண்டாக இருந்தால் அசால்ட்டாக கறந்துடுவாங்க. அப்புறம் தம்பி அடுத்தது இப்போ கை கறவைக்கு கை மாறிச்சுன்னா கூட அது சொரவை விடுறதுக்கு லேட்டாங்க. அது நம்ம செவலை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். எங்கள் வீட்டுக்காரரே கறந்துட்டு இருந்தாருன்னா கரெக்டாக சொரவை விட்டுட்ருக்கோம். ஆனால் இது கை மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஒரு 1/2 லிட்ரு 1 லிட்ரு பால் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வருங்க. கண்ணுக்குட்டி 2 காம்பு, புண்ணு இல்லாத காம்பில் கண்ணுக்குட்டி நல்லா ஊட்டிடும். அப்புறம் அந்த மருந்து வந்து ஆயின்மெண்ட் போட்டுகிட்டே இருக்க முடியும். டீ பேக்ட் ஆயின்மெண்ட் வந்து டிஞ்சர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுகிட்டே இருக்க முடியும். புண்ணு வந்து கொஞ்சம் க்யூர் ஆகிட்டே இருக்குங்க. ஆல்ரெடி ஒரு நண்பர் இந்த பிரச்சனையை பற்றி சொல்லியிருந்தார். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இதில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.